திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நில தகராறு காரணமாக ஏற்பட்ட பிரச்சனையில் திமுக பிரமுகரால் விவசாயி தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன், தற்பொழுது ஒரு அண்மை செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவசாயி மீது தீ வைக்க காரணம் என்ன? தற்பொழுது விவசாயி எந்த நிலைமையில் இருக்கிறார்? நலமாக இருக்கிறாரா? அது தொடர்பான முழு விவரங்கள், ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? வணக்கம் சங்கீதா. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த புதுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் கண்ணன் தனது 10 சென்ட் நிலத்தை அதே கிராமத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவருக்கு விற்பனை செய்துள்ளார். கண்ணன் விற்பனை செய்த சொத்தினை ராதாகிருஷ்ணன் பெயருக்கு பட்டா மாறுதல் செய்யாமல் ராதாகிருஷ்ணன் அந்த இடத்தில் விவசாயம் செய்துள்ளார். இந்நிலையில் இன்று ராதாகிருஷ்ணன் அனுபவித்த நிலத்தை கண்ணன் தனது ஆதரவாளர்களோடு சென்று டிராக்டரில் ஏர் விழும் போது ராதாகிருஷ்ணன் இதனை தடுத்து நிறுத்தியுள்ளார். இதனால் கண்ணன் மற்றும் ராதாகிருஷ்ணன் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து திமுக பிரமுகரான கண்ணன் தனது ஆதரவாளர்களுடன் ராதாகிருஷ்ணனை சரமாரியாக தாக்கி அவர் மீது எரிபொருள் ஊற்றி தீ வைத்துள்ளனர். இதனால் ராதாகிருஷ்ணன் உடல் தீயில் எரிகிறது. அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது ஆரணி அரசு மருத்துவமனையில் ராதாகிருஷ்ணனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேல் சிகிச்சைக்காக அவர் அடுக்கம்பறை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.